அந்த காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கருடைய அரண்மனையில பல தளபதி இருந்தாங்க. அதுல முக்கியமானவர் யார் அப்படின்னா கட்டக்கருப்பண சுந்தரலிங்கம், தனிப்பெருமை கொண்டவர். ஒரு தேவேந்திரகுல வேளாளர். அது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பல ஜாதிக்காரங்க தளபதியா இருந்தாங்க. ஒரு தளபதி யார் அப்படின்னா பகதூர் வெள்ளையத்தேவர், அவர் மரவரினா. கட்டக்கருப்பண சுந்தரலிங்கம் யாருன்னா தேவேந்திர வேளாளர். யூசுப் ராவுத்தர் குப்பராவுத்தர் யார் அப்படின்னா ராவுத்தர் பாயினா. சின்ன குருசாமி கொண்டாரு, பெரிய குருசாமி கொண்டாரு யாருன்னா அவன் கோனாரினா. வண்டி பகட ஒண்டி பகட யாருன்னா சக்லியர்க மாதிகர்க. இவரு நாக்கிரு. சிவசுப்ரமணிய பிள்ளை யாருன்னா வெள்ளாளர். இப்படி எல்லா ஜாதியுமே இருக்கும் போது மேஜர் பேனர்மன் அவன் நாடகத்துல காலந்துரையும் வாங்க அவன் போர் எடுத்து வர்றான். படையெடுத்து வரும்போது எந்த கணக்கில் இவனை வீரபாண்டிய கட்டபொம்மனை ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது உளவறிஞ்சு வரணுங்கிறான். எட்டப்ப நாயக்கர் சொல்றாரு, எட்டப்ப நாயக்கன் பங்காளி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. அவனை நீங்க ஜெயிக்க முடியாது, வாட் டு யூ மீன் அப்படிங்கிறான் வெள்ளக்காரன். ஈவில் ஸ்பிரிட், அவன்கிட்ட ஒரு தேவத சக்தி இருக்குயா. அந்த தேவத சக்தி இருக்கும் போது உங்களை ஒண்ணு மயிர கூட புடுங்க முடியாது நீங்கிறான். என்ன தேவத சக்தி? அதான் ஜக்கமா சக்தி. அதவாறு 1000 பேருமே 4 பேர் கூட இருக்க மாட்டான், 1000 பேர் தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தேவத ஜக்கமா சக்தி. அதோவாறு 1000 பேருமா 1000 பேர் தெரியுமா, 4 பேர் தான் இருப்பான். அந்த தேவதையுடைய சக்தி, அந்த தேவதையுடைய சக்தியை நீங்க அப்புறப்படுத்தணும், விளக்கணும். அது விளக்கினா தான் நீங்க ஜெயிக்க முடியுங்கிறார். அப்ப என்ன செய்யலாங்க போது உங்க படை வீரர்கள் அத்தனை பேரையும் தீட்டி சேலை இருக்கு இல்லைங்களா, பெண்கள் தீட்டாக்குறாங்கல்ல மாதவிடாயி, அந்த தீட்டி சேலையை பேச்சு மாதிரி கொடி மாதிரி குத்திட்டு போக சொல்றா. அது ஜக்கமா அசிங்கப்பட்டு விலகிடுவாங்க போது இந்த உண்மையை தான் சொல்றார். இது மறைமுகமான உண்மை. சினிமாவில் வேற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் திருவிழா பார்க்க போயிருக்காங்க திருச்செந்தூருக்கு, இப்ப நீங்க படையெடுத்துட்டு போனா பாஞ்சாலங்குறிச்சியை பிடிச்சு போடலாம்டான்னு. அதுல உண்மை நிறைய மறைமுக உண்மை இருக்கு. அவன் தான் மணிமண்டபம் கட்டி வச்சிருக்கான, டையின் 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 அடிச்சா ஒரு நிமிஷத்துல தகவல் வந்துடும். இதை சொல்றாரு கட்டக்கருப்பண சுந்தரலிங்கம் மகாராஜா. இந்த மாதிரி சொல்லிவிட்டான், ஆஹா குழப்ப கெடுத்து விட்டான்டா சுந்தரலிங்கம், நீ வீரத்தை நம்பித்தாண்டா நம்ம ஜெயிக்கணும். முதல் நாள் சண்டையிலே கட்டபொம்மனை இவரை தூக்கி பகதூர் வெள்ளையத்தேவரை கொண்டு போறாங்க. மறுநாள் சண்டை நடக்கணும். யோசனை கேட்கிறாரு கட்டபொம்மன் நாயக்கர், என்னப்பா செய்யலாம் அப்படிங்கிறார். எல்லா தளபதியும் பேசாம இருக்கிறாங்க, எப்படி எதுக்கலாங்க போது ஊமத்துறை நாயக்கர் சொல்றாரு, அண்ணே என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சொல்லுப்பான்னார். ஒரு 3 நாள் அவகாசம் கிடைச்சா கோட்டையை கட்டிப்பலாம், இடிஞ்ச கோட்டையை கட்டிடலாம். சரி, காயமாட்ட வீரர்களுக்கெல்லாம் மருந்து போட்டு குணப்படுத்திடலாம். சரி ரைட். அப்ப 3 நாள் அவகாசம் வேணும் இல்லையா? இப்ப 3 நாள் வெள்ளக்காரன் வராம இருப்பானா, வெள்ள மாயமச்சனா சண்டைக்கு வராம இருப்பானா ஐயா 3 நாள்? வெள்ளக்காரன் எப்படியா தாக்காட்டுறது? அதுக்கு பதில் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க போது எல்லா தளபதியும் உம்முன்னு இருக்காங்க. கட்டக்கருப்பண சுந்தரலிங்கம் மட்டும் எந்திரிக்கிறாரு. நான் இருக்கேன் மகாராஜா, 3 நாள்ல மகாராஜா, 1 வாரம் நான் தாக்காட்டுறேன் மகாராஜாங்கிறாரு. அப்படியா 1 வாரம் தாக்காட்டிடுவியா? பலே, எத்தனை வீரர் உனக்கு வேணுங்கிறார். எல்லாம் காயம்பட்டு கிடக்குறாங்க, இருந்தாலும் உனக்கு எத்தனை வீரர் வேணுங்கிறார். எந்த வீரன் எனக்கு தேவையில்லை, நான் ஒருத்தன் போதும், வெள்ளக்காரை சைனியத்தை தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறார். கட்டக்கருப்பண சுந்தரலிங்கம் உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியும் கட்டபொம்மன் நாயக்கர் சொல்றார். ஆனா நீ ஒருத்தன் எப்படியா தடுத்து நிப்பாட்டு வெள்ளக்காரன் பீரங்கிய? நான் தடுத்து நிப்பாட்டுவேன் மகாராஜா. அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன், ரகசியத்தை சொல்ல மாட்டேன். சொன்னா காதுங்காத வச்சு போயிரு வெள்ளக்காரங்கிட்ட. அப்படிங்கும் போது என்ன ஆகுது, மறுநாள் உங்களுக்கே தெரியுமேங்கிறார். ராத்திரியோட ராத்திரியா வருங்கால மனைவி பொன்னியை கூப்பிடுறாரு. அந்த மாதிரி வெள்ளக்காரை வெடிமருந்து கிடக்கு பொன்னி, அங்கே ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு வாங்குறார். அந்த அம்மாவும் மறுவேச்சு பேசாம ஓட்டிட்டு வர்றாங்க. அங்கிருந்து வெள்ளக்கார சிப்பாய் எல்லாம் பாக்குறாங்க, ஒரு பொம்பளை புள்ள ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு வர்றா. சோ நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும் போது அந்த ஆட்டு மந்தை வெடிமருந்து கிடங்க நெருங்குது. உள்ள இருந்து தீப்பந்தத்தோட எந்திரிக்கிறார் சுந்தரலிங்கம். மச்சான் நீ எங்க இருந்தா? இம்புட்டு நேரம் இங்கதான் இருந்தேன். என்ன செய்ய போற? இந்த தீப்பந்தத்தோட வெள்ளக்காரை வெடிமருந்து கிடங்குல பாய போறேன். ஐயோ நீ வெடிச்சு செதறிடுவையே. நான் ஒருத்தர் வெடிச்சு செதறுவேன், 300 சிப்பாய் செத்து போவேன் வெள்ளக்காரங்க. இடமே நாசமாயிரும், ரணகலமாயிரும், துண்டு துண்டா எலும்பு சதையும் செதறிடும், தொத்து நோய் பரவிடும். வெள்ளக்காரன் பயப்படும் தொத்து நோய்க்கு. 1 வாரம் இந்த பக்கம் வர மாட்டான். அந்த 1 வாரத்துக்குள்ள எங்க அப்பன் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கர் எல்லாரும் காயம் போட்டு குணப்படுத்திடுவாரு, இடிஞ்ச கோட்டையெல்லாம் கட்டிடுவாரு. என் நாட்டுக்கு நான் செய்யற பெரிய தியாகம் ஆயுதுன்னார். ஐயோ மச்சான் நீ செத்து போயிடுவேன். நான் செத்து பரவாயில்ல, என்ன செய்யறது, ஒருத்தனுடைய தியாகத்தால் தான் ஒரு நாடு உயிர் பெறும் என்று தற்கொலைப்படை தியாகி என்று பெயர் எடுத்தவர் கட்டக்கருப்பண சுந்தரலிங்கம். அப்பேற்பட்ட பெருமையான மகான். வரலாறு மறைச்சிட்டாங்க. சினிமாவில் அவர் பப்புல் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. ஏ கருணாநிதி நடிச்சார் இல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க அஞ்சரை மாப்பிள்ள. வீர கலைகள்
வீரரவர் அல்லவா தளபதியும் அல்லவா வீரபாண்டிய கட்டபொம்மன் படை தளபதியும் அல்லவா அவரை மறக்க முடியுமா சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா நினைத்த மனத்தில் கண்ணீர் சுரக்கும் நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திரு அடிமலரை மறக்க முடியுமா சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா கட்டக்கரு பொன்ன சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா எவருமே மறக்க முடியுமா குதிரை ஏறும் வீராதி வீரன்னும் சுந்தரலிங்கம் அல்ல பேய் குதிரை ஏறும் வீராதி வீரன்னும் சுந்தரலிங்கம் என்றோ மறக்க முடியுமா சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா ஒரு பெருமை இருக்கு அவருக்கு என்ன பெருமைன்னா சுந்தரலிங்கம் ஏறி போறாரு குதிரை வெள்ளை குதிரை வெள்ளை குதிரைக்கு ஒரு பேர் இருக்கு பேய் குதிரை என்னடா பேய் குதிரை அப்படின்னா பேய் மாதிரி போகுமா வெள்ளக்காரன் துப்பாக்கி தோட்டா இருக்கேன் டம்னு சொல்றான் தோட்டா போகும்ல தோட்டாவுடைய வேகத்தை விட வேகமா பாயுமா அப்படி சுட முடியும் அவரு அப்ப வெள்ளக்காரன் அது நான் இந்த பாட்டு கதையில இருக்கு வெள்ளக்காரன் துப்பாக்கி தோட்டாவை மிஞ்சிடும் வேகம் கொண்ட குதிரை அந்த பேய் குதிரை ஏறும் வீராதி வீரன் நம் சுந்தரலிங்கம் என்றோம் அவ்வளவு வேகமா போகுமா அந்த குதிரை அதுலதான் தப்பிச்சு வர்றாரு அவரு நீங்க வீரபாண்டிய கட்டவன் படம் பார்த்துருக்கலாம் கடைசியா வருவார் தப்பிச்சு வர்றாரு நம்ம பாடும் யாரு ஜக்கம்மா வீரபாண்டிய கட்டவன் கொண்டாடி பாடுவா முருகன் மேல பாடுவா மனம் கனிந்தருள் வேல் முருகா புளிமயிலேறும் ஆள் மருகா டரன் டன் டரன் டன் டரன் டன் அந்த குதிரையில வருவாரு சுந்தரலிங்க வேகமா வெள்ளைய துப்பாக்கி புத்தாவை மிஞ்சிடும் வேகம் கொண்ட குதிரை வெள்ளைய துப்பாக்கி மிஞ்சிடும் இந்த வேக பேய் குதிரை அந்த பேய் குதிரை ஏறும் வீராதி வீரனும் சுந்தரலிங்கம் என்றோ மறக்க முடியுமா சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா கண்ணீர் சுரக்கும் நினைத்த மனத்தில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திரு அடிமலரை மறக்க முடியுமா கட்டக்கரு பொன்ன சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா நாம் மறக்க முடியுமா எட்டு திசை வழி வெற்றி உரசாந்த வீரத்தில்
உறவுதனை நன்றாய் சொன்னவர் இங்கில்லையே. அதனால் மறக்க முடியுமா சுந்தரலிங்கத்தை மறுக்க முடியுமா? நினைத்த மனத்தில் கண்ணீர் சுரக்கும், நினைத்த மனத்தில் கண்ணீர் சுரக்கும், அனைத்து உயிர்களும் அவர் திரு அடிமலரை மறக்க முடியுமா? கட்டக்காரு பொன்ன சுந்தரலிங்கத்தை மறக்க முடியுமா? நாம் மறக்க முடியுமா?